வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. சோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப ஜூலை 12ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் நடந்தது இல்லையா? சோ அந்த குரூப் 4 எக்ஸாம்ல மேக்ஸ்ல 25 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. சோ அந்த 25 கேள்விகள்ல 24 கேள்விகள் பாத்தீங்க அப்படின்னா நாம கொடுத்ததுல இருந்து தான் வந்திருந்தது. ஓகேவா? சோ அந்த 24 கேள்விகள் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனலை ஃபுல்லா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிருந்தீங்க, நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க. அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப்லயே நம்மள ஃபுல்லா ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால 24 மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பா எடுத்திருக்க முடியும். சோ அப்படியே டைமிங் இல்ல அப்படின்னா கூட உங்களால 20 மதிப்பெண் 20+ அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களால எடுத்திருக்கக்கூடிய மிக சுலபமான விஷயம் தான். ஓகேவா? சோ அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வித் ப்ரூஃபோட தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எந்தெந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு கேள்விகள் வந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ மொத்தமா நம்ம எப்பயுமே சொல்ற அதேதான். சோ மொத்தமா 15 டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். அந்த 15 டாபிக்க ஃபுல்லா படிச்சுட்டு போங்க. சிலபஸ்ல எப்படி இருந்தாலுமே அந்த 15 டாபிக் மிஸ் பண்ணிடாதீங்க. 15 டாபிக்குமே ஃபுல்லா படிச்சுட்டு போங்க அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். ஓகேவா? அந்த 15 டாபிக்ல இருந்து தான் கேள்விகள். ஓகேவா? இருந்தாலுமே ஒரு சில டாபிக் வரல, பட் இருந்தாலுமே என்ன பண்ணிக்கணும், 15 டாபிக் ஃபுல்லா பண்ணிக்கணும். இந்த டைம் அது வரலன்னா அடுத்த டைம் அதை சேர்த்து கேட்பாங்க. ஓகேவா? சோ இந்த டைம் எந்தெந்த கேள்விகள் வந்திருந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? சோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல இருந்து மட்டுமே 5 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அடுத்து HCF அண்ட் LCMல இருந்து மட்டுமே 3 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. பெர்சன்டேஜ்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அடுத்து ப்ராபபிலிட்டி, ஓகேவா, நிகழ்தகவு, சோ அதுல இருந்து மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து ரீசனிங் வந்து 10 கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் 7 கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ அவங்க தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ 1 2 எக்ஸ்ட்ராவும் கேட்கலாம், கம்மியாவும் கேட்கலாம் அப்படின்னு. சோ ரீசனிங் 7 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் 1 கேள்வி கேட்டிருந்தாங்க. APGP 1 கேள்வி கேட்டிருந்தாங்க. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1 கேள்வி கேட்டிருந்தாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி 1 கேள்வி கேட்டிருந்தாங்க. அடுத்து சிம்பிளிபிகேஷன், ஓகேவா? சோ சிம்பிளிபிகேஷன் சுருக்குக 1 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆவரேஜ் அப்படின்னா சராசரி. சோ ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நம்ம டாபிக்கே வச்சிருக்கோம். அதுல இருந்து 1 கேள்வி கேட்டிருந்தாங்க. அடுத்து மென்சுரேஷன் 2Dல இருந்து 1 கேள்வி கேட்டிருந்தாங்க. மொத்தமா எத்தனை கேள்வி பாருங்க, 5 8 10 11 18, ஓகேவா, 18 19 20 21 22 23 24 25. அப்ப டோட்டலா 25 கேள்விகள். கரெக்டா 25 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் உங்களுக்கு 27 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் அவங்க சொல்லியிருந்தாங்க இதுல 10 அதுல 15ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் கேள்விகள் ரீசனிங்ல 7, மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து எதுல கேட்டிருந்தாங்க, மத்த டாபிக்ல இருந்துமே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ 15 டாபிக்கா, இதுல எத்தனை டாபிக் கவர் ஆகுதுன்னு பாருங்க. 1 2 3 4, ஓகேவா, 5 6 7 8 9 10 11 12 டாபிக் கவர் ஆயிடுச்சு. மீதி 3 டாபிக் எக்ஸ்ட்ராவா நம்ம படிச்சது. ஓகேங்களா? சோ எக்ஸ்ட்ராவா படிக்கலாம், பட் இருக்கிறத படிக்காம தான் விட்டுட்டு போக கூடாது. ஓகேவா? சோ அந்த 15 டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ஓகேவா? சோ இதுல நம்ம கொடுத்தது எந்த மாதிரி எல்லாம் வந்திருந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அதே சேம் டிட்டோ A to Z அந்த கேள்வி அப்படியே கேட்டிருந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? A to Z சேம் டிட்டோ, அதே மாதிரி சேம், ஒரு வார்த்தை கூட மாறாம சேம் அதே கேள்வி 6 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேம் அதேதான் கேள்வி, அதேதான், பட் நம்பர் மட்டும் மாத்தி. ஓகேவா? சோ நம்பரை மட்டும் மாத்தி 16 கேள்விகள் வந்திருந்தது. அதே கேள்வியில எந்த மாற்றமும் கிடையாது. நம்பர் மட்டும் 5 கொடுத்தனா அங்க 4, இல்ல 6 கொடுத்தனா அங்க 5, அந்த மாதிரி நம்பர் மட்டுமே மாத்தி 16 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. சோ இந்த 22 கேள்விகள் கம்பல்சரியா உங்களால அட்டன் பண்ணிருக்க முடியும். ஓகேவா? அதனாலதான் நான் 20+ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் யோசிச்சிருந்தேன் அப்படின்னா, ஓகேவா, சோ கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எத்தனை போட்டிருக்கலாம், 2 கேள்வி அட்டன் பண்ணிருக்கலாம். அப்ப 24 கேள்விகள் உங்களால கண்டிப்பா அட்டன் பண்ணிருக்க முடியும். சோ இது நடத்தலையா அப்படின்னா நடத்திருக்கேன், இருந்தாலுமே கொஞ்சம் ட்விஸ்ட். ஓகேவா? சோ ரொம்ப ட்விஸ்ட் இல்ல, கொஞ்சம் ட்விஸ்ட். அப்ப அதை நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா 24 அட்டன் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, அந்த நில வரைபடம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? சோ அது மட்டும்தான் நம்ம நார்மலா கூட்டு வடிவமா போட்டிருப்போம். ஓகேவா? சோ கூட்டு வடிவமா டயக்ராம் கொடுத்து இந்த டயக்ராமுக்கு என்ன வந்து இது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்போம். டயக்ராமா கொடுத்து கூட்டு வடிவம் போட்டிருப்போம். இந்த இடத்துல டயக்ராமா கொடுக்காம கூட்டு வடிவம் கேட்டிருந்தாங்க. சோ அந்த இது குரூப் 1 ஸ்டேஜ்ல வரும். ஓகேவா? சோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கல. சோ இந்த ஒரு கொஸ்டினை தவிர
2Dல கேட்ட அந்த ஒரு கொஸ்டினை தவிர மீதி இருக்கக்கூடிய 24 கேள்விகளுமே நாம கொடுத்ததுதான். ஓகேங்களா? சோ வித் ப்ரூஃபோட பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த 25 கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சதுமே வந்த உடனே போட்டேன். ஓகேங்களா? சோ அந்த 25 கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணும், ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா அந்த வீடியோ லிங்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ அந்த வீடியோக்கான ஃபுல்லா 25க்கான 25 ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். சோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுல வந்து நான் என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல போறேன். சோ எக்ஸ்பிளனேஷன் இதுல நான் தர மாட்டேன். ஓகேவா? சோ இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन. So A is to B equal to 3:7 மற்றும் B is to C equal to 7:6 மற்றும் C மற்றும் A இவற்றின் விகிதம் காண்க. இது வந்து எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. So AB BC கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய கேள்வி கொடுத்திருக்கோம். A is to B, B is to C, C is to D இந்த மாதிரியும் கொடுத்திருக்கோம். இது இப்படி கொடுத்துட்டு A is to B is to C is to D ன்னு கேட்டிருக்கேன், இல்ல D is to A ன்னு கேட்டிருக்கேன், இல்ல A is to D ன்னு கேட்டிருக்கேன். எந்த மாதிரி வேணா கேள்விகள் கேட்டிருக்கோம். அப்ப A is to B, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா B is to C, so A is to B is to C கேட்டிருக்கேன், C is to A கேட்டிருக்கேன், A is to C கேட்டிருக்கேன். இது எல்லாமே எக்ஸாம்ல அதாவது டெஸ்ட் கொஸ்டின்ல நீங்க அட்டென்ட் பண்ணதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் கொஸ்டின்ல நீங்க அட்டென்ட் பண்ணதா. சோ இது எல்லாமே நிறைய கேள்விகள் இதுல இருந்து நீங்க அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா சேம் அதே கேள்வி, நம்பர் மட்டும் மாறி பாருங்க. 3:7க்கு பதிலா 2:3, 7:6க்கு பதிலா 4:5, C மற்றும் A அதே மாதிரி CA இவற்றிற்கான விகிதம். அப்ப C:A. சோ இதுக்கான கேள்வி சேம் கொஸ்டின் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 12ல 114வது கேள்வியா நம்ம கேட்டிருப்போம். சோ சேம் கொஸ்டின், நம்பர் மட்டும் வேற. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 2 எண்களின் விகிதம் 3:4 மேலும் அதன் மீப்போவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசிமா. ஓகேவா? சோ இது சேம் கொஸ்டின் டிட்டோ. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா HCF and LCM நடத்தும் போது மாடல் 5ல கிளாஸ் சம் பாருங்க. 2 எண்களின் விகிதம் 3:4 3:4 மீப்போவா HCF 4 அதோட மீசிமா. சோ மீசிமா LCM கேக்குறாங்க. சோ ஆன்சர் 48. இதுக்கான ஆன்சர் 48. ஓகேவா? சோ சேம் கொஸ்டின் HCF and LCMல நம்ம கிளாஸ்ல நடத்தின கேள்வி. ஓகேவா? சோ இதுவும் நம்ம நடத்தினதுதான். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு எண் x ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் x இன் மிகச்சிறிய மதிப்பு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கொஸ்டின், பட் நம்பர் மட்டும் வேற. பாருங்க, x என்ற ஒரு எண் 7ஆல் வகுப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா 13ஆல் வகுப்படும். இந்த எண்ணை 8, 12, 16ஆல் வகுக்கும் போது இந்த இடத்துல 16, 24, 32ஆல் வகுக்கும் போது மீதி 6, இங்க மீதி 3. அப்ப x அப்படிங்கிறது என்ன? சோ x அப்படிங்கிறது என்ன? சேம் கொஸ்டின், பட் நம்பர் மட்டும் வேற. இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கெடியூல் 2ல டெஸ்ட் கொடுத்த கொஸ்டின். ஓகேவா? சோ 59வது கொஸ்டினா நம்ம டெஸ்ட் கொடுத்த கொஸ்டின். சோ இதுவும் சேம் கொஸ்டின், பட் நம்பர் மட்டும் டிஃபரெண்ட் ஆனது. ஓகேவா? அதுவே கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். அங்க நம்ம எக்ஸ்ன்னு சேமா கொடுத்துருப்போம். இங்க எக்ஸ்ன்னு கொடுக்காம இந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது மீதி 3ஆவும், இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணும்போது மீதி இல்லாமலும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன, அந்த மாதிரியும் கொடுத்துருப்போம். இதுவும் சேம் கொஸ்டின் தான். இது மாடல் 9 HCF and LCMல மாடல் 9ல கிளாஸ் கொஸ்டினா நடத்துறேன். ஓகேவா? அடுத்து HCF and LCMல 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23 x - 51 என்ற வடிவில் எழுதினால் x இன் மதிப்பு. சோ இது பாத்தீங்கன்னா ஹோம்வொர்க் சம்ல நம்ம கொடுத்தது. HCF and LCMல மாடல் 8ல சோ பிராக்டிஸ் கொஸ்டினா நம்ம கொடுத்த கொஸ்டின். சோ இது பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 23 x - 51 சேம் அதேதான், பட் இங்க முன்னாடி மட்டும் நம்பர் வேற. இங்க 108, 234, இங்க 450, 216. சோ x ஓட மதிப்பு என்ன? ஆன்சர் என்னவோ 3 தான். இதுக்கு 3 தான், இதுக்கு 3 தான், பட் இந்த நம்பர் மட்டும் டிஃபரெண்ட். ஓகேவா? சோ இங்க HCF க்கு ஈக்குவல் பண்றது சேம் தான், பட் முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வேற, ஆன்சர் சேம் தான். ஓகேவா? சோ இது சேம் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் ஈக்குவேஷன் டைப். ஓகேவா? சோ தொடர் வகுத்தல் முறையில போடக்கூடியது. இது சேம் கொஸ்டின் டிட்டோ அதே கொஸ்டின் தான் நம்ம கொடுத்தது. x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போக்கா காண்க. சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நிறைய இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ பாருங்க சேம் கொஸ்டின் x³ + x² - x + 2, 2x³ - 5x² +
5x minus 3 இதோட மீ போக்கா. ஸோ HCF கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 தான் ஆன்சர். இது வந்து HCF அண்ட் LCMல மாடல் 12ல கிளாஸ் 2 ஓகேவா. ஸோ மாடல் 12ல உங்களுக்கு 1 2 2 இருக்கும். ஸோ அதுல கிளாஸ்ல நடத்தின கொஸ்டின். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர் வகுத்தல் முறையில கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா டீடைல்டா ஈக்குவேஷன் டைப் நடத்துறதுக்காக தனியாவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல இந்த சம்ம நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் டாப் 100 சம்ஸ் வந்து சார் நடத்திருப்பாரு. ஸோ அதுலயும் சார் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் டைப் கொஸ்டின் நடத்திருப்பாரு. ஓகேவா. நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா நம்ம வந்து நடத்திருப்போம். ஓகேவா. ஸோ அது போக பாத்தீங்கன்னா சேம் கொஸ்டின். ஓகேவா. ஸோ அதே மாடல்ல உங்களுக்கு ஈக்குவேஷன் டைப்ல மட்டுமே நிறைய கொஸ்டின் நாங்க டெஸ்ட் கொடுத்து ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. சோ ஸ்கெடியூல் 2ல பாருங்க 56வது கேள்வியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் டைப்ல HCF. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 7ல உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் டைப்ல, ஸ்கெடியூல் 34ல உங்களுக்கு ஈக்குவேஷன் டைப்ல. சோ நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடா உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண கொடுத்துட்டே இருந்திருக்கும் ஈக்குவேஷன் டைப்ல. ஓகேவா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின், ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். சோ இந்த இடத்துல மொத்த மாணவர்கள் கொடுத்துட்டாங்க, இத்தனை பெர்சன்டேஜ் வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்தவங்களோட வந்தவங்களோட அந்த மாணவர்களோட எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. சேம் அதே மாதிரி ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான டிட்டோ அதுவேதான். மொத்த மக்கள் தொகை, அதுல கல்வி அறிவு பெற்றவர்களோட சதவீதம், பெறாதவர்களோட எண்ணிக்கை சேம் அதேதான். இந்த இடத்துல மக்கள் தொகைக்கு பதிலா மாணவர்கள், சோ வருகை புரியவில்லைக்கு பதிலா கல்வி பெற்றவர்கள். இந்த இடத்துல மாணவர்கள் எண்ணிக்கை, அதாவது வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கு பதிலா கல்வி அறிவு பெறாதவர்களோட எண்ணிக்கை. ஓகேவா. சேம் டிட்டோ, இதே ப்ரொசீஜர் இதுக்கு. ஓகேவா. சோ கொஞ்சம் அதேதான். ஓகேவா. நம்பர் மட்டும்தான் வேற, சோ கொஸ்டின் மட்டும் வேற. அதேதான், சேம் ப்ரொசீஜர் என்னமோ சேம் தான். உங்களுக்கு அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்க ஆன்சர் போட்டு இருந்திருக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதேதான். பாருங்க 7500 மக்கள் தொகை. அப்ப மொத்தம் இது, அதுல படிச்சவங்க 47%, படிக்காதவங்க எத்தனை பேர். சோ சேம் மாடல் தான். ஓகேவா. சோ சேம் மாடல். நீங்க கான்செப்ட் அப்படியே அதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். அதே மாதிரிதான் பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு சதவீதமா நம்ம மாத்தியும் எழுதிருப்போம். அதுல சதவீதம் கொடுத்துட்டு இதா கேட்டாங்க. இதுல வந்து உங்களுக்கு நம்பரா கொடுத்துட்டு சதவீதமா மாத்தியும் நம்ம வந்து கிளாஸ்ல டெஸ்ட்ல எல்லாமே பண்ணிருக்கோம். ஓகேவா. அடுத்த கேள்வி, ஒரு வகுப்பில் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதத்தை காண்க. சேம் டிட்டோ நம்ம வந்து கிளாஸ்ல நடத்திருக்கோம். அதே கொஸ்டின் பாருங்க. 5:3 5:3 16% 8% 16% 8% மாணவிகளின் சதவீதம் இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 87% தான். சோ டிட்டோ பர்சன்டேஜ்ல மாடல் 6ல கிளாஸ்ல நடத்தின நம்ம சேம் கொஸ்டின். ஓகேவா. சோ அதே கொஸ்டின், எந்த இடத்துலயுமே உங்களுக்கு மாறாத அதே கேள்வி. அடுத்து பாருங்க. சோ இது லாஜிக்கல் ரீசனிங் எப்பயுமே கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. சோ சேம் டிட்டோ அதுவே வருமா அப்படின்லாம் கிடையாது. இதோட கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணா முடிஞ்சது. பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடரில் விடுபட்ட உறுப்பு. அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ற எண் எழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு. சோ அடுத்ததுதான், அடுத்த உறுப்பு விடுபட்ட உறுப்பு எல்லாம் ஒண்ணுதான். சோ அதே மாடல்ல நம்ம வந்து சால்வ் பண்ணிருக்கோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர், அடுத்த லெட்டர், அடுத்த நம்பர். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பர், அடுத்த லெட்டர், அடுத்த நம்பர். அதே மாதிரி தான். ஓகேவா. 4 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்கோம். 5ஆவதா கேட்கறாங்க, இங்கே 5ஆவதா கேட்கிறோம். சோ அதே எப்படி இந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா. இது வந்து டெஸ்ட் கொடுத்தது ஸ்கெடியூல் 24ல டெஸ்ட் கொடுத்தது. ஓகேவா. அதே மாடல்ல உங்களுக்கு ரீசனிங் PYQ கிளாஸ் இருக்கு இல்லையா, கிளாஸ் 4ல உங்களுக்கு நடத்திருக்கு. கொஸ்டின் நம்பர் 17 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர், அடுத்த லெட்டர், அடுத்த நம்பர். ஓகேவா. சோ பாருங்க 1 2 3 4 கொடுத்து 5ஆவது கேட்கறது. சோ சேம் அதே மாதிரி PYQ. நீங்க வந்து PYQ சீரீஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாலே 20 கொஸ்டின் கம்பல்சரியா எடுத்துக்கலாம். ஓகேவா. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18+ குறைஞ்சபட்சம், ரொம்ப 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 குறைஞ்சபட்சம் 18+ எடுத்திருக்கலாம். இல்லைன்னா 20 அப்படிங்கிறது தாராளமா நீங்க எடுத்திருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா.
அடுத்து பாருங்க, 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் போது முக மதிப்புகளின் பெருக்கற்பலன் 4 அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு. சோ இதே மாதிரி கொஸ்டின் நம்ம கொடுத்திருக்கோம். ஸ்கெடியூல் 33 டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா முக மதிப்புகளின் வித்தியாசம் 5. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெருக்கற்பலன் 4ன்னு இருக்கு, நம்ம பெருக்கற்பலன் 6ன்னு கொடுத்திருக்கோம். அவ்வளவுதான். பாருங்க, பெருக்கற்பலன் 6, வித்தியாசம் 5. அவ்வளவுதான். 4க்கு பதிலா இங்க என்ன இருக்கு, 6ன்னு இருக்கு. சோ இந்த இடத்துல ஆன்சர் உங்களுக்கு 5/36 வரும், இங்க 1/1 வரும். ஓகேவா? சோ ஒரு இடத்துல மட்டும் நம்பர் வேற, மத்தபடி கொஸ்டின் எல்லாமே சேம், அதே டிட்டோ தான். ஓகேவா? இதே பிவைக்யூல பாத்தீங்கன்னா கிளாஸ் 16ல கொஸ்டின் நம்பர் 78 உங்களுக்கு அதே மாதிரிதான். சோ அதாவது ஒரு அல்லதுன்னு கொடுத்திருப்பாங்க, முன்னாடி ஒண்ணு பின்னாடி இன்னொன்னு கொடுத்திருப்பாங்க. சோ ரெண்டையும் கண்டுபிடிக்கணும், ரெண்டு அட் டைம்ல நடக்குதான்னு பார்க்கணும். சோ அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. அதுல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சு. ஓகேவா? அடுத்த கேள்வி, P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் என தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றிருப்பார்? இது சேம் கொஸ்டின், பட் நம்பர் மட்டும் ஒரு இடத்துல மாத்திருப்பாங்க. பாருங்க, சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல் 22ல டெஸ்ட்ல கொடுத்த கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா AB 2 பேரும் வேலை பார்த்திருப்பாங்க. ஓகேவா? நான் PQ பதிலா இங்க AB 2 பேருக்கும் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சில நாட்கள் வேலை பார்த்துட்டு B போயிடுறாரு, A இத்தனை நாள்ல முடிக்கிறாரு. இப்ப B வேலையை விட்டு எப்போ போயிருப்பாரு, அந்த மாதிரியும் கேள்வி கேட்டிருப்போம். சேம் டிட்டோ கொஸ்டின் பாருங்க, P மற்றும் Q. இது பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் கொஸ்டின், உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்ல மாடல் 4-5ல வரும். P and Q அதேதான், சேம் கொஸ்டின். P and Q 20 30. அங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க, P and Q 20 40 8. கரெக்டா? 20 30. அப்ப இந்த இடத்துல அங்க என்ன கொடுத்திருந்தாங்க, 40ன்னு கொடுத்திருந்தாங்க. சேம் கொஸ்டின் தான். இந்த இடத்துல 5 நாள்னு கொடுத்திருந்தாங்க, நம்ம கொடுத்திருந்தோம். அவங்க 8 நாள்னு கொடுத்திருந்தாங்க. அவ்வளவுதான். மத்தபடி சேம் கொஸ்டின் தான். 2 இடத்துல நம்பரை மட்டும் மாத்திட்டாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, தொடரின் கூடுதல் காண்க. 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + 55ஓட வேல்யூ கேட்டிருப்பாங்க. சோ இது நம்ம ஸ்கெடியூல் 5ல கொடுத்த கொஸ்டின். ஓகேவா? சோ சேம் டிட்டோ தான். இது பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா நம்ம வந்து இவ்வளவுதான் மேக்ஸ். ஓகேவா? சோ குரூப் 4 மேக்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஃபுல்லாவே அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரீகால் பண்ணோம் இல்லையா? சோ ஃபார்முலாஸ் எப்படி இருக்கும், சம்ஸ் எல்லாம் எந்த மாதிரி வரும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத கடைசியா ஒரு வீடியோ வந்து ரீகால் பண்ணிருப்போம் மேக்ஸ. அந்த ரீகால் பண்ற இடத்துலயே நான் சொல்லியிருப்பேன் 1 + 3 + 5 + எக்ஸெட்ரான்னு கடைசியா n உறுப்புகள் வரைன்னு கொடுத்திருந்தா n² அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுவே லாஸ்ட் உறுப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஓகேவா? சோ L கொடுத்திருந்தாங்க, நான் L + 1 / 2 the whole square அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை நீங்க பார்த்திருந்தாலுமே நீங்க ஈஸியா ஆன்சர் டிக் அடிச்சிருக்கலாம். இதுக்கு 55 + 1 / 2 the whole square 784 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? சோ நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ல இந்த கேள்வி கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ நம்ம நடத்தும் போது இதை சொல்லியிருப்போம், பட் டெஸ்ட் கொஸ்டின் இதுக்கானது நம்ம கொடுத்திருப்போம். ஓகேவா? அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் அடுத்த உறுப்பு பாருங்க 0 2 24 252 3120. சோ இதே மாதிரிதான் சேம் கொஸ்டின். இது என்னது, அடுத்த உறுப்பு அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸோட ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சேம் இதுவும் அதே தான், டிட்டோ. இது எல்லாமே கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். நம்பர்ஸ் அவங்க வேற கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியா போட்டுக்கணும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அப்படிதான். இது ஸ்கெடியூல் 34ல கொடுத்தது. சோ எப்பயுமே ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தான் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே கேள்வி டிட்டோ அப்படியே நம்ம கொடுத்தது A to Z அப்படியே வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. யார் கொடுத்தாலுமே அப்படி வராது. ஓகேவா? சோ அதே மாடல், அதே கான்செப்ட் எப்படி வந்ததுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடு தான் ரொம்ப முக்கியமானது. அந்த மெத்தடை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த மெத்தடை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சோ இது ரீசனிங் பாத்தீங்கன்னா PYQ சீரிஸ்ல கிளாஸ் 27லயும் உங்களுக்கு இதே மாதிரி, இது ஆக்சுவலா நிறைய இடத்துல நம்ம போட்டிருப்போம். கிளாஸ் 27ன்னு கிடையாது, நிறைய கிளாஸ்ல வந்து நம்ம வந்து அந்த மாதிரி அடுத்த உறுப்பு அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய கிளாஸ்ல போட்டிருப்போம். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, இந்த தொடர்ச்சி எண்களில் 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன? ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 இணைகள். சோ இது பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. ஓகேவா? நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தா போட்டிருக்கலாம்னு சொன்னேன், அந்த கொஸ்டின்ல இது ஒண்ணு. சோ இது பாத்தீங்கன்னா
நம்ம எப்படி கொடுத்திருப்போம் அப்படின்னா PYQ சீரிஸ்ல கிளாஸ் 16ல பாத்தீங்கன்னா தொடர் வரிசையில் ஒரு ஒற்றை எண்ணை தொடரும் எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளன. சோ கான்செப்ட் இதுதான், ஒரு ஒற்றை எண்ணுக்கு அப்புறம் எத்தனை ஒற்றை எண் வருது. இது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பரோட வித்தியாசம் பார்க்கணும். இப்ப இந்த ரெண்டோட வித்தியாசம், இது ரெண்டோட வித்தியாசம், இது ரெண்டோட வித்தியாசம், இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பரோட வித்தியாசம் பார்க்கணும். எந்த இதுக்கு ரெண்டுன்னு வருதோ அந்த காம்போ எல்லாம் எடுக்கணும். பாருங்க, இப்ப இது ரெண்டோடது ரெண்டுன்னு கிடைக்கும், அடுத்து இது ரெண்டோடது ரெண்டுன்னு கிடைக்கும், அடுத்து இது ரெண்டோடது ரெண்டுன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப 3 காம்பினேஷன் இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் 3. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நீங்க அதுல அப்ரோச் பண்ற இந்த மெத்தட் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் தான் வந்து நம்ம கொடுக்காத கொஸ்டின். ஓகேவா? ஏன்னா இது குரூப் 1 தரத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின், அதனாலதான் நம்ம வந்து இதை கொடுத்துருக்க மாட்டோம். குரூப் 1 ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். சோ அதனாலதான் இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கூட்டு வடிவம் எல்லாமே போட்டிருப்போம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி கூட்டு வடிவம். பட் நிறைய கொஸ்டின் நம்ம பார்த்திருப்போம். இது வந்து டெஸ்ட் ஸ்கெடியூல் 17ல நம்ம டெஸ்ட் எழுதுனது. பட் இது நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்திருப்போம். ஓகேவா? சோ நிறைய கொஸ்டின் வந்து கிளாஸ் ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும், பிராக்டிஸ் கொஸ்டின் ஆகட்டும், எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணிருப்பீங்க. ஓகேவா? சோ பட் இது எப்படி அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா அந்த கூட்டு வடிவத்தை அவங்களே போட்டு பாக்குற மாதிரி. ஓகேவா? சோ அதாவது கூட்டு வடிவத்தை நீங்களே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ இது குரூப் 1 ஸ்டேஜ் அப்படிங்கிறதால இந்த மாடல் நம்ம நடத்திருக்க மாட்டோம். இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது. சோ இந்த ஒரு கொஸ்டினை தவிர மீதி இருக்கக்கூடிய 24மே நீங்க அட்டன் பண்ணிருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் எப்படி போடணும் அப்படிங்கறத அந்த ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷனே நான் சொல்லியிருக்கேன். சோ தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, DF GH I மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஆகியோர் மையத்திலும் F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியிலும் அமர்ந்துள்ளனர். G என்பவர் D இன் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்படியானால் F இன் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? இதுவும் கான்செப்ட் தான். சோ ஸ்கெடியூல் 25ல இந்த மாதிரி நிறைய, ஓகேங்களா? சோ அதாவது டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், சோ நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷன் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், இவங்க அதாவது இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இது வந்து இப்படி வடக்கு நோக்கி அமர்ந்திருந்தா, கிழக்கு நோக்கி அமர்ந்திருந்தா, வட்டத்தோட மையத்தை பார்த்து அமர்ந்திருந்தா, இது மாதிரி நிறைய கொஸ்டின் நம்ம வந்து பார்த்திருப்போம். சோ அதுல வரக்கூடியதான் இது கான்செப்ட் இதுதான். ஓகேவா? சோ எப்படி அமர்ந்திருந்தா எப்படி போடணும் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சோ அதே தான். ஓகேங்களா? சோ ஏன்னா நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்திருக்கீங்க, ஸ்கெடியூல் 25ல நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்திருக்கீங்க. சோ அந்த பேஸ் வந்து நீங்க வந்து அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிருக்கும். சோ அதே மாதிரி கிளாஸ் 41, அதாவது நம்பர் கொஸ்டின் நம்பர் 204லயும் சேம் அதே மாதிரி நம்பர்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். சோ அந்த மாடல் நீங்க அந்த மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா கிடைச்சு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்ஸ், அதாவது A = 26, Sun = 27 மற்றும் Cat = என்ன. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின் லாஜிக்கல் ரீசனிங்ல மாடல் 8-9ல Z க்கு 52, Act க்கு 48, Bat க்கு என்னன்னு சொல்லி கேட்டிருப்போம். அதே ப்ரொசீஜர் தான். இங்க A க்கு 26, இங்க Z க்கு 52னா என்ன, 26 × 2. அப்ப அதே தான், ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல பெருக்கி கூட்டியிருப்பாங்க. சோ இந்த இடத்துல A க்கு 26னா அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். சோ இந்த கான்செப்ட் அப்படியே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. சோ இது வந்து பிராக்டிஸ் கொஸ்டின். இதுல டெஸ்ட் எழுதுனது பாத்தீங்க அப்படின்னா 34வது ஸ்கேல்ல மேட்னா இது, ஹேட்னா இது, அப்ப சன்னுனா என்ன, அப்ப அதுக்கான ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு வந்து சன்னுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சு. இதே கிளாஸ் 58 C க்கு 3, காலுக்கு 28, அப்ப செல்லுக்கு என்ன, அப்ப இதுக்கு என்ன நம்பரோ அதை வந்து நீங்க என்ன ப்ரொசீஜர் என்ன அந்த கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க, என்ன வந்து அந்த ரிலேஷன்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 287லயும் இந்த கேள்வி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா A ≠ B, A ≠ B ≠ C என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வருவனவற்றுள் எது சரியானது. சோ இதெல்லாமே PYQல நம்ம பார்த்ததுதான். சோ எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D வரும். சோ ரீசன் PYQ சீரீஸ்ல சேம் இதே மாதிரி இங்க இது வந்து = இருக்காது. ஓகேவா? சோ இது வந்து வேர்டிங்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சமவயதுடையவர்கள் மற்றும் அல்லது A ஆனவர் B ஐ விட பெரியவர், அதாவது 2 பேரும் ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா A ஆனவர் B ஐ விட பெரியவரா இருக்கலாம். அது மாதிரி ≥ ஓகேவா? அதே மாதிரிதான் D வந்து ≥ C இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ இதை வச்சு என்ன ரிலேஷன் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம PYQ சீரீஸ்ல போட்டிருப்போம். சோ சேம் இதே மாடல் தான். அதே மாடலை நீங்க அங்க = யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் பாருங்க. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் Aக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் B இன் தொகைக்கு சமமாக இருந்தால் 2602 A மற்றும் B இன் பங்கு என்ன. சோ இது பிராக்டிஸ் கொஸ்டின். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மாடல் 21-22ல பாத்தீங்க அப்படின்னா சேம், அதாவது
அங்க வந்து 2602 கொடுத்திருப்பாங்க, நம்ம 1301 கொடுத்திருப்போம். இதோட பாதியா கொடுத்திருக்கோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு 1, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 4% ஒண்ணு. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 9 வருஷத்துக்கு 1 கொடுத்துருப்பாங்க, 7 வருஷத்துக்கு 1, 9 வருஷத்துக்கு 1, 4% ஒண்ணு. சோ இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் கேள்விகள் கேட்டிருக்கோம். ஓகேவா? சோ மெத்தட் ஒண்ணுதான், அதாவது சேம் கொஸ்டின், நம்பர் மட்டும் வேற. ஓகேவா? சோ அங்க 2602, இங்க 1301. அங்க வந்து 6 வருஷம் 8 வருஷம், இங்க 7 வருஷம் 9 வருஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 4%, இங்கேயும் 4% தான். ஸோ அமௌண்ட் எப்படி பிரிப்பாங்க, அதே கொஸ்டின். ஓகேவா? ஸோ சேம் கொஸ்டின், நம்பர் மட்டும் வேற. அடுத்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரிதான் நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி பிரிக்கிற கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ 2600 10% 5 வருஷத்துக்கு 1, 6 வருஷத்துக்கு 1, 9% ஒண்ணு நிறைய வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ 1550. ஸோ 5% ஒண்ணு, 8% ஒண்ணு, 3 வருஷம். ஸோ இந்த மாதிரி அந்த பிரிக்கிற கூட்டு வட்டியில பிரிக்கிற அந்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து கிளாஸ்ல நடத்திருக்கோம். ஸோ 1440க்கும் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? இதெல்லாமே கூட்டு வட்டியில நீங்க வந்து டெஸ்ட் எழுதின கொஸ்டின் தான். ஓகேவா? அதே மாதிரிதான் பாருங்க. ஸோ 5521, 28730 இதெல்லாமே எப்படி பிரிக்கணும், கூட்டு வட்டி கொடுத்து எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்க போட்ட கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க 68,000க்கு 9 மாதத்துக்கு 16.2% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி காண்க. சேம் டிட்டோ கொஸ்டின் நம்ம வந்து பிராக்டிஸ் கொஸ்டினா கொடுத்துருக்கோம். பாருங்க 68,000க்கு 9 மாதங்கள் வட்டி வீதம் 14.2% கிடைக்கும் வட்டி. அப்ப 8500 தான் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ சேம் டிட்டோ கொஸ்டின், ஹோம்ஒர்க் சம், அதாவது பிராக்டிஸ் கொஸ்டின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 6/4 9 மாதங்கள், இந்த மாதிரி மாதங்கள்ல நம்ம ஆண்டுகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலப்பு பின்னங்கள்ல கொடுத்து நிறைய கொஸ்டின் உங்களை டெஸ்ட் எழுத வச்சிருக்கோம் ஸ்கெட்யூல் 8ல. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா பகடை. ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. சோ பகடைக்கு அந்த ஒரு நம்பருக்கு ஆப்போசிட் என்ன? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, டெஸ்ட் எழுதி பார்த்திருப்பீங்க, எல்லாமே பாருங்க. இது வந்து பிராக்டிஸ் கொஸ்டின். சோ சேம் டிட்டோ பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு நம்பர் தான் வேற, பகடையோட கொஸ்டின் வேற, நம்பர். அங்க 6 நம்பர் கேட்டிருக்கோம், அங்க 2ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டின் பிராக்டிஸ் ஆகட்டும், கிளாஸ் ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும், எல்லாமே நீங்க அட்டன் பண்ண கேள்விகள் தான். ஓகேவா? அதே மாதிரி பிவைக்கு பாத்தீங்கன்னா கிளாஸ் 17ல 85ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3ஓட எதிர்பக்கம் என்ன? அடுத்து பாருங்க தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண். சோ அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கான ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல நம்பர் போடுறது. அதே மாதிரி நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ சென்டர்ல இருக்கக்கூடிய நம்பர், கடைசியில் இருக்கக்கூடிய நம்பர், அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரோட ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சேம் அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ் 23 ஓகேவா கொஸ்டின் நம்பர் 111லையும் நீங்க வந்து அதே மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே சேம் மாடல், பட் நம்பர் மட்டும் வேற, அந்த ப்ரொசீஜர் வந்து வேற மாதிரி. அடுத்து சிம்பிளிபிகேஷன் பாருங்க. 4/1 + 4/-1 + 4/-2 + 4/-3 ஹோல் பவர் 0. இதெல்லாம் அடுக்குகளோட விதி. ஓகேவா? சோ அடுக்குகளோட விதி லாஸ்டா நம்ம ரிவிஷன் பண்ணோம் இல்லையா மேக்ஸ், அதுல அடுக்குகளோட விதியையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். a பவர் எனிதிங் பவர் 0 = 1, a பவர் -m = 1/a/m. இதெல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். சோ அதை நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க போட்டுக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல் சொன்னேன் இல்லையா? சோ கொஞ்சம் யோசிச்சுட்டு போட்டுருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாமே இந்த மாடல். ஏன்னா நம்ம அந்த டைப்ல போட்டிருக்க மாட்டோம், வேற வேற டைப்ல நிறைய போர்ட் மாஸ்டர் யூஸ் பண்ணி நிறைய அடுக்குகளோட விதி யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் போட்டிருப்போம். பட் இந்த கொஸ்டின் நம்ம போடல. அப்ப அது என்ன பண்ணிருப்போம், நம்ம நிறைய கொஸ்டின் பாருங்க இந்த மாதிரி எல்லாமே நிறைய நம்ம போட்டிருப்போம். ஓகேவா? சோ இது வந்து ஸ்கெடியூல் 28ல டெஸ்ட் கொடுத்தது. இது வந்து பிவைக்யூல கிளாஸ் 10ல உங்களுக்கு கொடுத்தது. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4 மற்றும் 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி. இதுவும் சேம் கொஸ்டின் நம்ம கிளாஸ்ல டெஸ்ட் கொடுத்தது. பாருங்க ஸ்கெடியூல் 30ல சேம் கொஸ்டின் 25 மாணவர்களின் சராசரி 78.4, 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக கண்டறியப்பட்டது. அப்ப சராசரி மதிப்பெண் 79.48. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? சோ சேம் கொஸ்டின், அதே கொஸ்டின் தான். அடுத்து பாத்தீங்கன்னா ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ABC மற்றும் D ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1/3, 1/4, 1/5, 1/6 ஆகிய விகிதத்தில் விநியோகிக்கிறார் எனில் அவர்கள் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. நார்மலா வந்து இது எக்ஸ்ட்ராவாவே நம்ம ஒண்ணு போட்டிருப்போம். இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்து இந்த வேல்யூவை பின்னமா
பிரிக்கிறாங்க. அப்ப அந்த ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு வேல்யூஸ்ன்னு நம்ம போட்டிருப்போம் பாருங்க. இந்த வேல்யூஸ இந்த மாதிரி பின்ன விகிதமா பிரிக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு தொகை என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருப்போம். இங்க தொகை கொடுக்காம மொத்தமா போட்டிருப்பாங்க. நம்ம அதாவது இந்த இதை வந்து நம்ம விகிதம் போட்டு எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் முழுசா கொண்டு வருவோம் இல்லையா, அந்த ப்ரொசீஜர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கூட்டுறது தான். ஸோ இதோட முக்கால்வாசி போட்டீங்கன்னா போதும். கடைசி ஒரு ஸ்டெப் போட்டு இந்த 782 பிரிப்பீங்க இல்லையா, அந்த பிரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டீங்க அப்படின்னா அதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அதே கொஸ்டின் இதை என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடி வரைக்குமே கேட்டாங்க. கடைசி ஸ்டெப் வரைக்கும் நீங்க போடணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஸ்கெடியூல் 13ல டெஸ்ட் கொடுத்தது. ஓகேவா? அடுத்து பாருங்க, 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் x மதிப்பு. இது சேம் டிட்டோ கொஸ்டின் நம்ம பிராக்டிஸ் கொடுத்தது பாருங்க. 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையை பயன்படுத்தி அமைக்கும் விகிதங்களின் சமம் x என்னன்னு கேட்கிறோம். எக்ஸோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 8. ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா சேம் கொஸ்டின் பிராக்டிஸ் கொடுத்த கொஸ்டின். அப்ப பிராக்டிஸ் கொடுத்தது கிளாஸ்ல, பிராக்டிஸ் கொடுத்தது கிளாஸ்ல நடத்தினது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் சேம் கொஸ்டின் நம்பர் வித்தியாசமானது, நம்பர் மட்டும் வேற. சோ கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் எவ்வளவு 24 கேள்விகள் அந்த மாதிரிதான் உங்களுக்கு இருந்தது. ஓகேவா? ஒரு கேள்வி அந்த நில அளவு இருக்கு இல்லையா, அதோட வரைபடம், அதாவது கூட்டு வடிவம் 2Dல மட்டும்தான் டிஃப்ரெண்டா கேட்டிருந்தாங்க. ஏன்னா அது குரூப் 1 மாடல். சோ அதுக்காக மீதி 24மே நம்ம கொடுத்தது. ஓகேவா? சோ தெளிவா வந்து பேட்சை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே உங்களால 20+ வந்து கண்டிப்பா எடுத்திருக்க. ஓகேவா? பேட்சை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா 24 கண்டிப்பா எடுத்திருக்கலாம். எந்த ஒரு இதுவுமே இல்லாம 24 எடுத்திருந்திருக்கலாம். ஃபுல்ஃபில்லா நாங்க கொடுத்ததை நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா. ஓகேவா? பட் நீங்க வந்து யூடியூபை ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 20+ கண்டிப்பா எடுத்திருந்திருக்கலாம். எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா 20+ அப்படிங்கிறது சாதாரணமா நீங்க எடுத்திருந்திருக்கலாம். ஓகேவா? சோ ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது, பட் டைமிங் பத்தல, ஏன்னா தமிழுக்கே வந்து டைமிங் போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சோ அந்த மாதிரி இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்சதுதான், பட் உங்களால அட்டன் பண்றதுக்கு டைமிங் பத்தல. ஓகேவா? சோ ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் 20க்கு மேல இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கொஸ்டின்ஸ் இருக்கும், தரமா இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் மேக்ஸ் ஆகட்டும், மேக்ஸ் கிளாஸ்ல நடத்துறதாகட்டும், இல்ல பிராக்டிஸ் கொடுக்கறதாகட்டும், இல்லைன்னா வந்து டெஸ்ட் வைக்கிறதாகட்டும், ஏனோ தானோ நம்மளும் பேட்ச் நடத்தோம் நம்மளும் கொடுத்தோம் அப்படின்லாம் இருக்காது. ஓகேவா? சோ ஃபுல்ஃபில்லா என்ன வேணுமோ அதை கொடுத்துருப்போம். நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக்கு PYQ அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகேவா? இப்பயும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் அப்படி வந்து நம்ம கவர் பண்ணி நடத்துறதே கிடையாது. ஓகேவா? நான் கவர் பண்றது மாடல் வைஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் வைஸ் தான். என்ன அப்படின்னா 190 மாடல் இருக்கு. 15 டாபிக்லயுமே 190 மாடல் இருக்கு. அந்த 190 மாடலை கவர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எந்த ஸ்டேஜ்ல கேள்விகள் கேட்டாலுமே நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதாவது ரொம்ப ஈஸியா கேட்டாலும் அட்டன் பண்ணலாம், மீடியமா கேட்டாலும் அட்டன் பண்ணலாம், இல்ல டஃபா கேட்டாலுமே நீங்க அட்டன் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்க இங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒண்ணு பிராக்டிஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க, இல்லைன்னா வந்து டெஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. அப்ப ரிப்பீட்டடா அந்த டஃப்பான கொஸ்டினும் நீங்க அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ டஃப்பான கொஸ்டினையே நீங்க வேகமா போடும்போது ஈஸியான கொஸ்டின்லாம் சாதாரணம், பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு தான் எங்களோட மேக்ஸோட கிளாஸ் தரம் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் எங்களை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்களோட மேக்ஸ் கிளாஸோட தரம் எப்படி இருக்கும், நாங்க எடுக்கிற கொஸ்டினோட தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். ஓகேவா? சோ கண்டிப்பா அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு. ஓகேவா? நம்மளோட கிளாஸை வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல, இப்பதான் இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நம்மளோட மேக்ஸ் கிளாஸ் எப்படி இருக்கும், நம்மளோட மேக்ஸ் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி நீங்க வந்து எவ்வளவு மார்க் இந்த டைம் எடுத்திருக்கீங்க. ஓகேவா? சோ மேக்ஸ்ல இந்த குரூப் 4ல நீங்க எவ்வளவு மார்க் 25க்கு எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா குரூப் 2A பிரிலிம்ஸ்க்கு பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? சோ அந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும், கம்மிங் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ சண்டே வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கான டைமிங் இருக்கு. ஸோ அதுக்கான ஸ்கெடியூல் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நான் அந்த ஸ்கெடியூலையும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஸ்கெடியூல ஃபுல்லா தெளிவா பாருங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் குரூப் 2A பிரிலிம்ஸ்க்கு படிக்கிறீங்களோ அவங்கள ஸ்கெடியூல ஃபுல்லா தெளிவா பாருங்க.
ஓகேவா? சோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க அந்த ஸ்கெடியூல யூடியூப் மூலியமா படிக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்க அந்த ஸ்கெடியூல ஃபாலோ பண்ணி படிங்க. கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சோ இல்ல நான் வந்து பேட்ச்ல ஜாயின் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா யூடியூப் மூலியமா நீங்க படிக்கும்போது டெஸ்ட் மட்டும் அட்டெண்ட் பண்ண முடியாது. மற்றபடி கிளாஸ் எல்லாமே நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அது போக பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கிளாஸ், அந்த கிளாஸஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வரும். ஓகேவா? சோ அது போக டெஸ்ட் எல்லாமே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வரும். சோ பேட்ச்ல ஜாயின் பண்ணணும், இன்னும் நிறைய நான் படிக்கணும், இன்னும் நிறைய கொஸ்டின் நான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஸ்கெடியூல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோல இருக்கும். சோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ தெளிவா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க, குரூப் 4க்கு படிக்கிறாங்க, 2க்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. சோ அவங்களும் நம்மளோட சேனல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சோ நிறைய பேருக்கு நம்மளோட சேனல் வந்து இன்னும் வந்து தெளிவா தெரியல. ஓகேவா? சோ அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சோ நிறைய பேருக்கு நம்மளோட சேனல் பயனுள்ளதா இருக்கு. ஓகேவா? சோ அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.